போயிட்டாங்க. அந்த பாட்டு எப்போ கிடைக்கும்? அந்த பாட்டு இல்லையா? அந்த பாட்டு இல்லையே. நம்ம கிட்டார் எடுத்து உள்ள வச்சிட்டீங்களே நீங்க அதுக்கப்புறம். இல்ல, அந்த கிட்டாருக்குலாம் ஸ்கோப் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. படம் ஃபுல்லா டமால் டுமில்னு இருக்கு. அடுத்த படத்துல அந்த பாட்டு கொடுத்துருங்க. ஆமா, இல்ல கண்டிப்பா அது பண்ண. ஏன்னா நாங்க கம்போஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு உட்காந்து அன்னைக்கெல்லாம் எதுவுமே பண்ணதில்லை. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒன்று வரும், ஒரு ஐடியா வரும், அனுப்புவேன். ஸோ எப்பயுமே பயங்கர ரெஸ்பான்சிவாக இருப்பார். பயங்கர பேஷனேட்டான டைரக்டர், ரொம்ப நல்ல ரைட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா த வே ஹஸ் லைன்ட் அப் த மூவி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. ஸோ அவருக்கு பாராட்டுக்கள். அண்டு பாக்யம் சங்கர் இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, நடிக்கவும் செஞ்சுருக்காரு. ஸோ ஜிங்கிருத தங்காங்கிற பாட்டு இவர் தான் எழுதினார் ஆக்சுவலாக மாடர்ன் லவ்லேருந்து. ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி. அறிவு ஒரு பாட்டு எழுதியிருந்தார், அவருக்கு ரொம்ப நன்றி. படத்தில் பாடிய சந்தானம் சார் அவர்கள், உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்துட்டு பாக்கியம் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். அவருடைய வரிகளில் பாடினது என்னுடைய பாக்கியம் தான் சொல்லணும். ஸோ அவருக்கும், அப்புறம் இன்னொரு நம்ம அறிவு ஆமாம், கவிஞர் சாரதி. ஸோ அவங்க 3 பேருக்கு இந்த நேரத்தில் நானே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நல்லா எழுதியிருக்காங்க. தேங்க்யூ. அதே மாதிரி இசையை பற்றி மற்ற எல்லாருமே நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாருமே வழக்கமாக சொல்கிறது எல்லாம் தாண்டி இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஆனால் ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னா வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம எல்லைகளை வரையறை செய்கிறதுக்கு நம்பிக்கைன்றது நம்ம எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் இருக்குது. அந்த நம்பிக்கைகள் வந்து சுவர்களாக இல்லாத வரைக்கும் நம்ம வந்து அந்த நம்பிக்கைகளை ஏந்திக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறத சொல்லி இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லி தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. டிரெக்டரும் நீங்களும் பேசிக்கும் போது மாறி மாறி உண்மை சொல்லிக்கிறாங்க. ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. தேங்க்யூ ஷான் ரோலன். அண்ட் உங்களோட பாடல்களை வச்சே கண்டிப்பாக ஒரு ஹீரோயின் அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அவ பந்தய புறா, நான் செங்கல சோறான்ற மாதிரியும், நான் காலி அப்படின்ற மாதிரி மேகா ஆகாஷ் அவர்களை பார்த்தோன்னா தானா ஓட ஆரம்பிக்குது இல்லை மைண்டில் பாடல். அவங்க இப்போ அழகான வார்த்தைகள் நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க.